ஜென்யூனாவே நான் எங்க போனாலும் எந்த ஷூட்டிங் போனாலும் ரோட்டு கடை வந்து மிஸ் பண்ணாம சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு. ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன். டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 குழந்தைங்களும் ஹெல்ப் ஆன் ஹண்ட்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹெல்ப் பண்றது வந்து நம்மளோட கேரக்டர், அதாவது நான் நல்லவனா இல்லையான்னு இது மூலமா தான் எனக்கே தெரியுது, இல்லைன்னா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ சில விஷயம் பார்க்கும்போது உண்மையான நல்லவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு போய் அந்த உதவி செய்யறதுக்கு நிறைய விஷயம் தடுக்குது. அது தெரியல, அவங்க சூழ்நிலையா, இல்லைன்னா அவங்க இருக்கிற இடமா, இல்லைன்னா அவங்கள சுத்தி இருக்கிற மக்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சில பேர் கேட்பாங்க, உடம்பு நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு. இது மாதிரி வேலை பண்ற இடத்துலயும் அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ கிட்டத்தட்ட எல்லார் வீட்லயும் நம்ம வெளில வாங்கி சாப்பிட்றோம். அது எவ்வளவு கணக்குலாம் தெரியாது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா மேக்ஸிமம் நான் வெளில தான் டிராவல்ல இருப்பேன். ஷூட்டிங்ல இருந்தாலும் வெளில தான் சாப்பிடணும். என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து சமைச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு மினிமம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடணும். ஷூட்டிங்ல இருக்கிறதால, ஆக்டரா இருக்கிறதால நான் ஹெல்த்தியா சாப்பிடணுன்றத மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கம்மி கிடையாது நான் சாப்பிட்றது. ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா, அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாயில எவ்வளவு பேருக்கு நான் சாப்பாடுக்கலாம்னு சொல்லி ஒரு வாட்டியும் எனக்கு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி உதவி தேடி நாடுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை போய் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எவ்வளவு செலவு பண்றீங்க இல்லையா? ஆனா இதே வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களோ, இல்லைன்னா வந்து இது மாதிரி உதவி கேட்டு வரவங்க ஒரு 10 ரூபா கொடுக்கறது நம்ம ரொம்ப யோசிப்போம். அது ரொம்ப பெரிய பணமா நம்ம பார்ப்போம். ஆனா இதே கோயிலுக்கு போனோம்னா ஒரு 500 ரூபாவோ, சர்ச் போனோம்னாலும் ஒரு 1000 ரூபாவோ ஏதாவது ஒன்று போட்டுட்டே இருப்போம். இது மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து நம்ம செலவு பண்றதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனா நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போதோ, இல்ல எங்கேயாவது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போதோ, அவங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய பணமா நம்ம பாக்குறோம். ஸோ இது மாறினா போதும். இது இந்த எப்படி சொல்றது, இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், அது எவ்வளவு பேருக்கு போய் சேரலாம் அப்படின்னு நீங்க கணக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் உங்க செலவும் கம்மியாயிடும், மற்றவங்க உதவுறதும் அதிகமாயிடும். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிற விஷயம். ஸோ இந்த மொய் விருந்து மூலியமா நிறைய பேருக்கு நல்லது போய் சேருதுன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய பிளெஸிங்ஸா பாக்குறேன். இது எங்களுக்கு இல்லை, அவங்க மூலியமா எங்களுக்கு கிடைக்கிற பிளெஸிங்ஸா பாக்குறேன். அண்ட் இது தொடர்ந்து நடக்கணும்னா நிறைய மக்கள் வரணும், நிறைய சப்போர்ட் வேணும். இது வந்து ஏதோ விளம்பரத்துக்காக இந்த விஷயம் நடக்குதுன்னு கிடையாது. இது இல்லாம பின்னாடி எவ்வளவு வேலை இவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு நாள் நடத்தினாதான் வெளியில இவங்க என்ன பண்றாங்க தெரியறதுக்காக தான். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இல்லையா? மீடியா மூலியமா தான் எல்லாருக்கும் போய் சேருது நல்லது பண்ணாலுமே. ஸோ அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மாதிரி ஒரு விஷயம், இப்போ என்ன மாதிரி ஆக்டர்ஸோ இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸோ இது மாதிரி டிவி ஆர்டிஸ்டோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண மட்டும்தான் எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. இல்லைன்னா வந்து யாருக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா ஆனா நான் காசு அனுப்புறேன், யாருக்காவது கரெக்டா கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கும் நிறைய பேர் தெரியாது. இப்போ ஆலம் தெரியும், ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு ஒரு என்ஜிஓ தெரியும், அக்ஷயா ஓல்ட் ஏஜ் ஹோம் தெரியும். ஸோ இது மாதிரி சில இடங்கள் வந்து நான் தொடர்ந்து பல வருஷமா டிராவல் பண்றதால இவங்க மேல எனக்கு அப்பதான் நம்பிக்கை எனக்கு வருது. ஸோ இது மாதிரி நிறைய பேர் நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. சில என்ஜிஓஸ்லாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா அங்க போய் அவங்க ஃபெசிலிட்டி, இப்போ ஒரு முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு என்ஜிஓ இருக்கும்போது அங்க போய் உதவுறதுக்கு போகும்போது அதுக்கு உண்டான நம்ம கொடுக்குற காசுக்கு உண்டான அங்க ஃபெசிலிட்டி யாருக்குமே இருக்கிறது இல்லை. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவங்க வாழ்ற சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அப்போ இந்த காசை வச்சு அவங்க என்னதான் பண்றாங்க? அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் மினிமம் சப்போர்ட் ஏதாவது வரும். இது மாதிரி நிறைய பேர் பண்றவங்களும் நிறைய பேர் தன்னார்வலர்களும் இருக்காங்க. ஸோ ஆனா சில இடங்கள் மட்டும்தான் கரெக்டா அவங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு உண்டான விஷயம் போய் சேருதுன்றது வந்து நம்பிக்கை வருது சில இடங்கள்ல மட்டும்தான். அது மாதிரி தான் ஹெல்ப் பண்ணாங்கிறோம் நான் பாக்குறேன். தொடர்ந்து எனக்கு தெரியல எப்படி டயர்டா ஆக மாட்டேன்றாங்க, எனக்கு சத்தியமா தெரியல. எப்படிதான் இது எவ்வளவு வருஷமா வந்து தொடர்ந்து நீங்க பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியும். அதுவும் ஒரு விஷயம் மட்டும் இல்ல, ஒண்ணுல இருந்து வளர்ந்து போயிட்டே இருக்கு. இது எல்லாருக்கும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து, அவங்க பெட்ஷீட்ஸ் கொடுக்கறதுல இருந்து, அப்புறம் லெப்ரசி பீப்புள் அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது, இப்போ ஸ்கூல் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து ஒரு விஷயமா வளர்த்துட்டே போறாங்க. இத்தனைக்கும் அவங்க மேன் பவர்லாம் ஒண்ணுமே கிடையாது, வாலண்டியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் யாரோ எது மூலியமா உங்க மூலியமா வந்து இந்த மக்களுக்கு எல்லாம் சேரணுன்றது வந்து உங்களுக்கே பெரிய பிளெஸிங்ஸா நான் பாக்குறேன். அதுல ஒரு சின்ன பங்கா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு பீங் பார்ட் ஆஃப் திஸ். நீங்களும் தொடர்ந்து எல்லா வருஷமும் நான் அவங்களை பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இங்க மட்டும் இல்ல, எங்க யாரை பாக்குறீங்களோ மனசார உதவுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் 4 வார்த்தை நல்லதா பேசுங்க. அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ கிவ் யூ டைம், கிவ் யூ பிரசன்ஸ். அதுக்கப்புறம் காசு பண்ணலாம் இருந்தா கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அரக்கோணத்துல வளர்ந்த பையன். பெருசானா வந்து பங்களா, பீச் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ் அப்படிதான் நானும் கனவுலாம் கண்டு வந்தேன். பட் ஆனா வளர்ந்த பிறகு இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நான் பொருள்லாம் வாங்கலனாலுமே அந்த அந்தஸ்துல கிட்டத்தட்ட நான் இருக்கேன். நான் ஆசைப்பட்டது என்னால பண்ண முடியும். நினைச்சா என்னால ஒரு சொகுசு கார் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். ஆனா நான் எதுவுமே பண்ணல. நான் ஓட்டுறது செகண்ட் ஹேண்ட் கார் தான்.
நான் வாழ்றது வாடகை வீடு தான். எங்க ஊர்ல வேணா எங்க அப்பா ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் வீடு கட்டி அவருக்கு சொந்த வீடுன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் நினைச்சேன், எவ்வளவு சம்பாதிச்சாலுமே எவ்வளவு சேர்த்தாலுமே அது நம்மளோட முடிஞ்சிடும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோம்னா அந்த சந்தோஷம் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா, அதான் உண்மையான சொத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நாளைக்கு இப்போ எங்க அம்மா ரீசெண்டா இறந்தாங்க. அவங்க ஆசை மட்டும் தான் இன்னைக்கு இருக்கு. அவங்க அந்த ஆசை வந்து என் மூலியமா போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம என்னி வரைக்கும் இருப்போம், அந்த பொருள் நம்ம கிட்ட எப்போ வரைக்கும் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு வாட்டி நம்ம கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோம்னு வச்சுங்களேன், அந்த சந்தோஷம் எப்பயுமே இருக்கும். நம்ம இல்லைனாலுமே அவங்க மனசுல இருக்கும். ஸோ அந்த விஷயமா தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்காக பண்ணல, நான் அவங்களுக்காக பண்ணல. இது ஒன்னஸ்ன்ற விஷயம் நான் எப்பயுமே எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற விஷயம் நான் எப்பயுமே நம்புவேன். ஸோ அப்படிதான் நான் பாக்குறேன். இப்போ அந்த இடத்துல அந்த குட்டி பையனா நான் என்ன பாக்குறேன், இந்த இடத்துலயும் நான் என்ன பாக்குறேன், எல்லாமே நம்ம தான். ஸோ ஏதோ சூழ்நிலையால அவர் அங்க வாங்குற இடத்துல இருக்காரு, நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன். ஆனா இதே நிலைமையில நானும் இருந்திருக்கேன். ஸோ அப்படிதான் நான் எனக்காக நானே உதவுற வேலையா நான் இதை பாக்குறேன். நன்றி, தேங்க்யூ. கண்டிப்பா இந்த நிலைமை மாதிரி அந்த பையன் நாளைக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்ன்ற நிலைமை மாறும்ன்ற ஒரு நம்பிக்கையை நீங்க விதைச்சிருக்கீங்க சார். ஸோ ரொம்ப ஹாப்பி சார். இப்போ இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து நாங்க ஒரு மொமெண்டோ வந்து கொடுக்க போறோம் சார், உங்களை ஹானர் பண்ற விதமா. அண்ட் நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இல்லையா, சோ நீங்க ஹெல்ப் பண்ண பீப்புள்ஸ், லெப்ரசி பீப்புள்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஹானர் பண்ண வராங்க. சோ ப்ளீஸ். உங்களுக்கு அந்த போட்டோ பார்த்தோன்னே என்ன சார் தோணுது? இது வந்து எனக்குள்ள அவங்களும் வாழ்ற மாதிரி ஒண்ணு தோணுது, என்னோட பிரதிபலிப்பா தெரியுது. சோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். கரெக்ட்டா சொன்னீங்க. Thank you so much sir. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சோ இது ஒரு கொலாஜ், என்னோட ஒரு மிரர் இமேஜ்ல அவங்க எல்லாம் பிரதிபிம்பமா தெரியுறாங்க. யா, தேங்க்யூ. ஒரு சில क्वेश्चंस மட்டும் உங்ககிட்ட கேட்கணும் சார். சொல்லுங்க. வாழ்க்கையில என்னைக்காவது நீங்க பசினால ஏற்பட்ட ஏங்குன ஒரு சில நாட்கள் எதுவும் இருக்கா? அதுக்கான மொமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஏதாவது நாள்லாம் சொல்ல முடியாது, பல மாசம் கிட்டத்தட்ட வருஷக்கணக்குல இருந்திருக்கும். ஏன்னா நான் இங்க சென்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, சின்ன ஊர்ல தான் வளர்ந்தேன். படிச்சு முடிச்சு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், துபாய் போனேன், ஒர்க் பண்ணேன், லோன் எல்லாம் முடிச்சேன். திரும்பி இங்க சென்னைக்கு வரும்போது வீட்டுல காசு வாங்குறதுக்கு தைரியம் இல்ல. படிச்சு முடிச்சாச்சு, இன்னுமா வீட்டுல வாங்கணும்ன்ற ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, கர்வம் சொல்லுவாங்க இல்லையா, ஈகோ. அந்த மாதிரி நான் அப்பா கிட்ட வாங்கக்கூடாது, வீட்டுல சொல்லக்கூடாது, ஜெயிச்சுட்டு தான் வந்து வீட்டுல சொல்லணும். சினிமா ட்ரை பண்ண டைம் அது, எல்லாத்தையும் விட்டுட்டு. ஸோ அதனால சினிமா ட்ரை பண்ணும்போது எல்லாத்தையும் விட்டு இங்க சென்னை வரும்போது பல ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில தான் எனக்கு வந்து இடம் கொடுத்தாங்க தங்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒருவேளை சாப்பாடு அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க. மிஞ்சி லைக் அப்பாவோட பேங்க் கார்டு என்கிட்ட இருக்கும். எமர்ஜென்சினா மட்டும், அதுவும் ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் தான் நான் எடுப்பேன். ஸோ கிட்டத்தட்ட பல நாட்கள் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு கூட பக்கத்துல யாராவது தட்டுல வேஸ்ட் பண்ணா கூட அதை விட மாட்டேன், எடுத்து நான் சாப்பிட்டுருவேன். அப்படிதான் நான் இருப்பேன். ஸோ அதனால எல்லாம் கேட்பாங்க, எப்படி ஜிம்லாம் போறீங்க, டயட் இருப்பீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. சாப்பாடு இருந்தா போதும், டயட்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. ஸோ அது இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த டயட்லாம் சும்மா அப்படின்ற விஷயம். அப்படி கஷ்டப்பட்டா எல்லாருக்குமே உண்மையா தெரியும். சூப்பர் சார். சார் இப்ப அன்னைக்கு உங்களோட ஹோப்பா இருந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. இப்ப நாளைக்கு உங்களுடைய ஹோப்பா இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? ஒன்னும் இல்லை, இன்னைக்கு பண்ணோம்னா நாளைக்கு தானா வந்துடும் நான் நினைப்பேன். அவ்வளவுதான். இந்த அன்பு போதும் இல்லையா, இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு பண்ணக்கூடிய சக்தி நாளைக்கு இருந்தா அது பெரிய ஒரு பிளெஸிங்ஸா நான் பாக்குறேன். ஸோ அதை தொடர்ந்து இருந்தாலே போதும். நன்றி. இதோட முக்கியமான விஷயம், நம்ம கொடுக்கறத அவங்க வாங்குறாங்க இல்லையா, அதுதான் பெரிய மனசு. ஏன்னா நிறைய இடத்துல நான் பாக்குறேன், அது ஏதோ ஒரு வியாபாரமோ இதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலியா நம்மளை சேர்த்துக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் ஆலனோட போகும்போது பார்ப்பேன், அங்க ஃபுட் கொடுக்கறதோ, பெட்ஷீட் கொடுக்கறதோ, ப்ரொவிஷன் கொடுக்கறதோ, இதை தாண்டி அவங்களோட ஒரு ஃபேமிலியா போகும்போது, எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா, எங்க உன் பசங்க எங்க, இன்னைக்கு வரலையா, ஸோ எப்போ வருவ, அடுத்தது எப்போ வருவ, இதுதான் இருக்கும். என்ன கொண்டு வந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ சில பேர்லாம் நான் ரொம்ப பெருசா மதிச்சது எப்படின்னா, இப்போ ரீசெண்டா வந்து பெசநகர் சைட்ல வந்து ஃபுட் டிரைவ் போயிருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தோம். 2-3 பேர் வந்தாங்க, வந்துட்டு கொடுத்தா வேணான்னாங்க. சரி ஏன் வேணான்னா, நான் இப்பதான் சாப்பிட்டோம் வேணாம் அப்படின்ற விஷயம். ஸோ அந்த மாதிரி போதுன்ற மனசு வந்து இல்லாதவங்க கிட்ட கூட இருக்கு அப்படின்றது வந்து நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா பொதுவாகவே என்ன கொடுத்தா எல்லாமே வாங்கி வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு லெசனா நான் பார்த்தேன். சூப்பர் சார். தேங்க்யூ. ஒன் மோர், நம்மளோட ஸ்கிரீன்ல வந்து ஒரு போட்டோ வரப்போகுது. அந்த போட்டோல நெக்ஸ்ட் இயர் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கர்ல நீங்க யார கூட்டிட்டு வருவீங்க அப்படின்ற நேம் வந்து டேக் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியோட இன்னும் கொஞ்சம் பிகர் ஆக்கணும். அது இந்த 2 பேர்ல நீங்க யார கூட்டிட்டு வருவீங்க நெக்ஸ்ட் இயர்?
முடிஞ்ச 2 பேரையும் கூட்டு வரேன். சூப்பர் சார். Yeah, sure. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ராமிஸ் சார். Thank you, சூப்பர் thank சார். you. தேங்க்யூ Thank சோ you, மச். thank you. உங்களோட பொன்னான நேரத்துக்கு எங்களுக்கு Thank வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து எங்க எல்லாரையும் அழகுபடுத்திருக்கீங்கன்னு நாங்க ரொம்ப நினைக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களுமே வந்து ஒரு சில பேரை ஹானர் பண்ணணும் சார். So, அந்த ஒரு Sure, sure. தருணத்துக்கு வந்துட்டு அப்போ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் ஆலன், தொடர்ந்து இது நிறைய வருஷம் பண்ணோம். அண்ட் டு ஆல் த வாலண்டியர்ஸ், அண்ட் இது தவிர்த்து நீங்க தனியா உதவி பண்ணாலுமே உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் டு ஆல் த மீடியா பீப்புள், தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர், சப்போர்ட்டிங் திஸ் கிரேட் காஸ். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். உண்மையாவே இந்த மனிதம் அப்படி ஹியூமனிட்டி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங்ஸ். ஏன்னா இன்னைக்கு சின்ன வயசுல இருந்தே வளரும்போது எல்லாருக்கும் சொல்லி வளர்க்குறது வந்து நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும், நீ தான் பெஸ்டா வரணும், உன் சொந்தக்காரங்களோட நீ தான் இப்படி இருக்கணும், பக்கத்து வீட்டோட நீ தான் இப்படி நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கறதால எல்லாருமே எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமையோ சுயநலமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம அன்லர்ன் பண்றதுக்கு, அதாவது அதை மறக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமை நாளைக்கு நம்ம போக மாட்டோம் அப்படின்றது நிச்சயம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே நம்ம ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நன்றி சார். நீங்க சார் ப்ளீஸ் இன்ஃப்ளூயன்சரை ஹானர் பண்ற விதமா ஒருத்தவங்களை கூப்பிட்டு போகணும் சார். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா மூலமா நம்ம விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகுது அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அவங்கள கௌரவப்படுத்துற விதமா இப்போ அவங்களுக்கு ஸ்டேஜுக்கு கூப்பிட போறோம். முதல்ல யாரை கூப்பிட போறோம்னா வாயாடி ருக்கி, பிரதர் அண்ட் சிஸ்டர். ஜென்ரலா ப்ரொமோஷனாலே இருக்கிறதுல ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கர் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இவங்களும் ஒன் ஆஃப் த கெஸ்டா இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மிக பெருமையா இருக்கு. வாயாடி ருக்கி பேஜ் வச்சுக்கூடிய அட்மின்ஸ் அண்ட் ஓனர் அவங்கள ப்ளீஸ் கம்ஸ் டு ஸ்டேஜ். எதிர்பார்க்காம ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்னு நான் சொல்வேன். நம்பர் 1 இந்தியாவில் த கேம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அது இன்னைக்கு வந்து டாப்ல இருக்கு. ஸோ அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் தமிழ் வெப் சீரிஸ் கண்டிப்பா இன்னும் நிறைய ஓப்பனிங் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் நிறைய கண்டென்ட்ஸ் அவங்க வந்து ஹைதராபாத்ல லான்ச் பண்ணும்போது சொன்னாங்க இது மாதிரி தமிழ் கண்டென்ட்ஸ் வருதுன்னு. எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ விஷிங் தம் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் டு நெட்ஃப்ளிக்ஸ் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அதை தவிர்த்து இப்போ துரை சார் இப்போ படம் முடிச்சேன் ரீசெண்டாக தமிழ், மோஸ்ட்லி டிசம்பர். அண்ட் தெலுங்கு சாம்பியன் சொல்லி ரீசெண்டாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, டிசம்பர் ரிலீஸ் பண்ணுறதா. வைஜெயந்தி மூவிஸ் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு படம் முடிச்சேன். அண்ட் தட் பி மை ப்ராப்பர் தெலுங்கு பிரேக், எனக்கு என்னோட டெபியூவாக இருக்கும். ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்பேட்டா 2 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னா கையோட இப்போ ஆரம்பிக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி ஃபர்ஸ்ட் படத்தை சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அதையும் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ்ன்னா எனக்கு தெரிஞ்சு பிசாசு 2 இருக்கு. ஆனால் அது எப்போ நடக்கும்னு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வித்தார்த் கலை ஒரு படம் பண்ணியிருக்கோம், மூன்றாம் கண்ணன் சொல்லி. ஸோ அந்த படமும் பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு இப்போ டாக். அது தவிர்த்து ஆர் கண்ணன் சாருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி மூவி பண்ணியிருக்கேன். அது ஒரு கிட்டத்தட்ட இந்த மாயாஜாலம், புதையல் தேடி போகிற விஷயம், குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை. ஸோ அந்த படம் இருக்கு. ஸோ நானும் ஆண்ட்ரியா, அதுக்கப்புறம் we did a movie with பாபி மாஸ்டர், அதுவும் சுஜாதா அவங்க ப்ரொடக்ஷன், அந்த மேமோட ப்ரொடக்ஷன். கிட்டத்தட்ட நல்ல லைன் அப்ஸ் இருக்கு இந்த வருஷம். ஆனால் என்ன சினிமா கொஞ்சம் அப்படி இப்படின்னு போறதால எல்லாமே ரிலீஸ்க்காக பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா சைட்ல வந்து இப்போ சேட்டலைட் சைட்ல சப்போர்ட்டோ, ஓடிடி சைட்ல சப்போர்ட்டோ முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஷேரிங் அந்த மாதிரிலாம் விஷயம் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய டிரான்சிஷன் பீரியட் போயிட்டு இருக்கு. பட் இந்த டைம்ல நல்ல மூவிஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்பிக்கை என்னன்னா நல்ல படங்கள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் கிரேட் சப்போர்ட். நான் எல்லாரோட ஆர்டிகல் படித்தேன் கேம் இன்டர்வியூக்கு அப்புறம். அண்ட் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. இன்னும் நிறைய சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மற்ற ஆட்கள் வந்து நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட குட் டீடை பண்ணிட்டே இருங்க. நாங்களும் நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் எல்லாருமே. ரொம்ப ரொம்ப நன்றி சார். few words about help on hunger சார். ஏன்னா இது வந்து நாங்க கடந்த 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாலை ஓரமாவோ வீடு இல்லாமலோ ஒவ்வொரு மக்களும் பசி கொடுமையை தவிர்க்கணும், அவங்கள்ட்ட பசி ஆற்றணும் அப்படின்றதான் முக்கியமான குறிக்கோள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா ஹாய், சந்தோஷ் ஹாய் பிரதர். ஹெல்ப் ஆன் ஹங்கர்
அப்படின்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்னா, நான் வந்து 2020 லாக்டவுன் நடக்கும்போது வந்து எனக்கு அபிஷேக்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கஷ்டமா இருக்கு இந்த டைம்ல. ஸோ ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு சொல்லி ஒருத்தர் ஆலன் சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கோவிட் டைம்ல வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை வந்து பண்றாங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் இது சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் இம்மீடியட்டா அவருக்கு வந்து காசு அனுப்பிச்சு விட்டேன். அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது ஃபோன்ல. அப்ப எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா வந்து அதோட கனெக்ட் இல்லாம இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா திருப்பி ஐஸ்வர்யா அண்ட் எங்க ஒய்ஃப் 2 பேர்னாலையும் வந்து அகெயின் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் அவங்களோட சேர்ந்து போய் டிராவல் பண்ணி சிட்டி ஃபுல்லா என்னை கூட்டு போய் என்ன நடக்குது, யார் யார் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க, எப்படி சாப்பாடு இல்லாம இருக்காங்க, எப்படி ஒரு பெட்ஷீட் இல்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதோ ஸோ காட்டும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப எமோஷனலா ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஐ தாட் வி ஷுட் ஆல் பி அ பார்ட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து எல்லாருமே வந்து ஒரு பங்கா இருந்து நம்மளால செய்ய முடிஞ்ச அளவுக்கு அது 35 ரூபாவோ 20 ரூபாவோ 50 ரூபாவோ நம்ம வந்து பண்ணணும்ன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அது தேவை நம்ம ஊர்ல. ஸோ தேங்க்யூ ஆலன் ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன் இது என்னைக்குமே. இந்த ஒரு நைட் வந்து ஐ நெவர் ஃபர்கெட். இந்த மாதிரி பல நாள் பல ராத்திரிகள் பல பகல்கள் எல்லா நேரமும் வந்து நான் பங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். We'll make it much better and much more greater, this place greater for people to live. So all the best. Help on Hunger full team kume வந்து wishing you guys a very very good luck. And இதுக்கு வந்து ஐஷு வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷீ இஸ் a very dear friend. அவளுக்கு ஜென்ரலாவே வந்து ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தி. ரொம்ப வருஷமா வந்து ஷீஸ் பீன் டூயிங் திஸ். அது மட்டும் இல்ல, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஷீஸ் பீன் ஹெல்பிங். அது பர்சனலா அது நான் வேற இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம், அது நான் பேசுவேன் கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ ஐஷு, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ், உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு பங்கா இதுல வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா ஏதோ ஒன்று பண்ணி இன்னைக்கு வந்து அந்த காசு வந்து எல்லாருக்குமே போய் ஒரு சாப்பாடா சேரும்ன்றதுனால வந்திருக்கீங்க. ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி குட் லக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். உங்களை ஹானர் பண்றதுக்காக நம்மளோட டீம்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, விஷுவலி சேலஞ்ச் பீப்புள். பட் எஸ், நீங்க உதவி செஞ்சவங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசா கொடுக்கணும்னு ஆசைப்படுறது. Special thanks to my celebrity guests, all my friends, fellow wishers, donors, volunteers, and the media team. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் ஆனாங்கல மாற்ற முடியுதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் as a team டுகெதர் ஆனதால் தான். எல்லாருமே சொல்றது ஸ்ட்ராங்கர் டுகெதர்னு வாங்கல. ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு விஷயம் தான். அதில் என்னோட செலிபிரிட்டி நண்பர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் அண்ணன்கள் ஆனால் அண்ணன்லாம் எனக்கு டெய்லி ஆல்மோஸ்ட் லிட்டரலி கால் பண்ணார் இந்த ஈவெண்ட் நடக்கும்போது. கோபினா டே என்னடா ஆச்சா ஆச்சா அப்படின்னு. ஸோ எவ்ரி டே அந்த அக்கறை எடுத்துட்டு இருந்தது. சந்தோஷ் ப்ரோ, நெக்ஸ்ட் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே பிகாஸ் more than the celebrity frame, the love that they have, and the அன்பு. இவனுக்கு என்ன, அவங்க என்னமோ ஒரு ஓட்டத்துல இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த நேரத்துலயே கால் பண்ணி ஆச்சா இல்லையா அப்படின்றது. ஐஷுவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் கூட்ட என்ன ரோஸ்ட் பண்ணுவாங்க போன டைம் மாதிரி, என் குடும்பத்துல பிரச்சனை ஆக்கி விட்டுட்டு போவாங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஹெல்ப் பண்ணாங்க மூலமா பழகி. ஷீ நோஸ் மீ இன் அண்ட் அவுட், நாங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன நடக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது அஸ் அ கெஸ்டா வரும்போது ஷீ டோல்ட் மீ ஒன்லி ஒன் திங். இதுல ஏன் என் ஃபேஸை போட்டு அஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கும்போது will that not be making more difference போது are you sure தான் நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன். பிகாஸ் நிஜமாக சொல்றீங்களா அப்படின்னும் போது ஆமா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது it is not easy. As a person it is not at all easy. Because as a human being or as an actor or as a celebrity, you coming and endorsing yourself for a brand because நாங்க என்ன பண்றோமோ that reflects on you. So அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது it's out of nowhere. Thank you. I'm always humble and grateful. No words to say. மஹத் ப்ரோ முன்னாடி எனக்கு தெரிஞ்சது பிராச்சி மேம்.
அவங்கள தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட்டிட்டு போயிட்டு நீங்க என்னடா பண்றீங்கன்ற மாதிரி அவங்க she was surprised with lot of things. அவங்க வீட்டு வாசல் முன்னாடியே 2-3 பேரை பார்த்துட்டு நானும் இங்கே தான் இருக்கிறேன் பட் எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்ததுன்னு. ஸோ அதுக்கப்புறம் மாத்திரம் பிளாங்கெட் ட்ரைவ் வந்தாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் டுகெதர் என்னால் நம்ப முடியல. அதுக்கப்புறம் we had a conversation more than 35 minutes on the call asking என்ன அடுத்தது பண்ணலாம். அந்த பிளாங்கெட் டிரைவ் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணி. இந்த பிளாங்கெட் டிரைவ்லாம் பொறுத்த வரைக்கும் 6 மணி 7 மணிக்கெல்லாம் கிடையாது. ஐஸ்வர்யா இருக்கட்டும், சந்திரபாபா இருக்கட்டும், மாத்ரோ எல்லாருமே வந்த பிளாங்கெட் டிரைவ்லாம் நைட்டு 2-2:30 மணி ஆகும் முடியறதுக்கு. ஸோ அது வேற ரோட்ல இருந்து அடுத்த நாள் காலேஜ் ஷூட் போனாலும் பரவாயில்லன்ட்டு இருந்து பண்ணிட்டு போவாங்க. அது முடிச்சுட்டு அவர் அவ்வளவு நேரம் பேசினாரு, என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம். ஏன்னா இந்த பிளாங்கெட்ன்றது ஒரு சாதாரண விஷயம், அந்த பிளாங்கெட் இப்படி ரீச் ஆகாம இருக்குது, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுமேனு. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் அ பிக் தேங்க்ஸ் டு மை டோனர்ஸ். ஃபர்சானா இந்த ஈவெண்ட் பாதிக்கு மேல தூக்கி பிடிச்சிருக்கிறது ஒரே ஆள் தான். நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இவ்வளவு பெரிய ஈவெண்ட் பண்றீங்க ஆனா ஸ்பான்சர்ஸே இல்லைன்னு. அதுதான் ஸ்பான்சர்ஸ், அதுதான் அன்பு. ஏன்னா அவங்க வேற, அதாவது எப்படி சொல்லணும்னா she would have asked minimum ஒரு 1000 people, easily 1000 people அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க இவ்வளவு ஃபண்ட்ஸை ரீச் பண்றதுக்கு. அடுத்தது என் நண்பன் ஷமீர் எங்க இருக்கான்னு தெரியல, he has come all the way from Singapore. அவனும் அதே தான், இங்க இருந்து ரைஸ் பண்ணாம அங்க இருந்து ரைஸ் பண்ணான். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு ஆங்கிள் they have done magics. அந்த மேஜிக்ஸா எடுத்துட்டு வந்தது தான் இந்த 6 years of help ஆனாங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் மை வாலண்டியர்ஸ். ஏன்னா என் வாலண்டியர்ஸ் எப்படின்னா they are my backbone. இன்னைக்கு நான் வேணா இங்க நிற்பேன், பட் I am not the person behind everything. These boys are the magics before everything. Boys ஒரு நிமிஷம் முன்னாடி வர முடியுமா ப்ளீஸ்? all the volunteers ப்ளீஸ் on stage வாங்க. நீங்க இல்லாம கண்டிப்பா எங்களால இத கோ த்ரூ பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு போகவே முடியாது. நீங்க எல்லாருமே இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கரோட பேக் போன்ஸ். ப்ளீஸ் உங்களை பெருமைப்படுத்தல, நாங்க ரொம்ப பெருமை அடைகிறோம். எல்லாருமே ஸ்டேஜுக்கு வாங்க வாலண்டியர்ஸ். ஏன்னா ஃபுட் சர்வ் வித் லவ் அப்படிதான் நாங்க எப்பவுமே சொல்லுவோம், எங்களோட டேக்லைனும் அதுதான். இப்ப கூட அவங்க வந்துட்டு ஸ்டேஜுக்கு வரும்போது எனக்கு அங்க வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான பர்சன்ஸ் இவனுங்க எல்லாருக்கும் எப்படின்னா இந்த 6 வருஷமும் வருஷம் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இது. ஸோ இந்த கல்யாணத்துல எல்லாரும் நல்லா வந்துட்டு போனாங்களா, அந்த பொண்ணு மாப்பிள்ள மட்டும் தான் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் இங்க வந்து நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவோம் இந்த ஈவெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும். ஐஷு as a brand ambassador I want you to be here. please come ma'am. இதுதான் இது ஒரு பாதி, மீதி எங்கெங்கயோ இருக்கானுங்க. பட் as a team we are all grateful to you because you were the one who made it much bigger. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6 years ஆலன் has been doing this மொய் விருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. பட் இதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய மக்கள் இருப்பாங்க, கூட நிறைய சுற்றி நிறைய ஆட்கள் வருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஒரு ஹெல்ப் கேட்கும்போது நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியாது. அதில் முக்கியமாக அந்த டைமில் வரவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க நம்ம லைஃப்பில். அந்த மாதிரி இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கருக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயந்தான் புரிஞ்சுது எனக்கு. ஒரு 5000 பேருக்கு பிரியாணி போடணுன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தொகை தேவைப்படும் அப்படின்றது ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு 25 பேருக்கு பிரியாணி போட்டால் ஒரு 3 கிலோ பிரியாணி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஒரு 5000 பேருக்கு போடணுன்னா இல்லை அவங்க இருக்கலாம் பரவாயில்ல ஓகே. பட் அந்த டைமில் வந்து இப்போ எனக்குமே வந்து நான் யாருக்கிட்டையாவது ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நான் சொல்கிறது சின்ன ஆட்களே கிடையாது, அவங்க எல்லாருக்குமே நம்மளும் உதவி செஞ்சுருப்போம். ஆனால் வந்து அந்த டைமில் நம்ம கேட்கும்போது ஒரு சேரிட்டி ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்கும்போது அவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஹெல்ப்பும் பண்ணல. அதுதான் உண்மை, ரியாலிட்டி. ஆனால் இன்னைக்கு வந்து whoever is supported, whoever is given the funds, அவங்களுக்கு நிஜமாலே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. பீயிங் அ செலிபிரிட்டி, எனக்கு நிறைய பேரை தெரியும், உங்க எல்லாருக்குமே ஐ மீன் ஜென்ரலாகவே பீயிங் அ செலிபிரிட்டி, நார்மல் பீப்புள் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும். பட் செலிபிரிட்டியாக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும். ஆனால் அந்த ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. தேங்க்யூ ஆலன். எனக்குமே வந்து ட்ரூ கலர்ஸ் ட்ரூ ஃபேஸ் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த நாட்டில் யாரும் உதவி பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆளுங்க. நிஜமாக சொல்கிறேன்,
உதவி பண்ற ஒரு நண்பர் இருந்தாலுமே அவங்கள தயவு செஞ்சு விட்டு போயிடாதீங்க. அவங்க தான் வந்து லைஃப்ல நிஜமாலே ரொம்ப முக்கியமான நபரா இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் எனக்கு டீச் பண்ணது. அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஃபுட் டொனேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் டொனேஷன் தென் எனிதிங், மோர் தென் எனிதிங். நம்ம யாருக்கு என்ன தானம் பண்ணாலுமே ஒரு அன்னதானம் மாதிரி வராது. அந்த அன்னதானம் வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமா பண்ணும்போது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஹேலன் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் பிரிங்கிங் திஸ் ஃபார் 6 years. இந்த பிராண்ட் அம்பாசிடர் இது எல்லாமே பக்கத்துல வச்சுட்டு ஐ ரியலி ஃபீல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காகவே டு பி பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ஒரு ஒரு ப்ரௌடாகவே நான் சொல்லிப்பேன், ஆமாயா நான் ஹெல்ப் ஆன் ஹங்கர்ல ஒரு மெம்பரா இருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப இறங்கி yeah, I also want to be one of the family member of help on hunger. எப்பவுமே வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வரதை விட இன்னைக்கு இந்த டிஷர்ட் போட்டு வரும்போது ரொம்ப பெருமையாவே இருக்குன்னு சொல்லுவேன். It gives me pride, honor to wear this t-shirt and stand in front of everybody. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், பெரிய பெரிய அமௌண்ட் பெரிய பெரிய தொகை ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு அவசியமே கிடையாது. நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஏதாவது ஒரு 5 ரூபாய் இருக்கட்டும் 10 ரூபாய் இருக்கட்டும், நம்மளால முடிஞ்சது உதவி பண்ணிட்டே இருக்கலாம். பிகாஸ் திரும்பி பார்த்தா லைஃப்ல நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்றதுக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே இருக்காது. அண்ட் இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமா அப்படின்றது ஒரு கேரண்டி கூட இல்லை. ஒரு நல்லது பண்ணிட்டு நாளைக்கு நம்ம இல்லைன்னா கூட ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமா தருது. இன்னைக்கு இத்தனை பேருக்கு பிரியாணி போய் சேர போகுதுன்னா உங்க எல்லாருக்குமே whoever has got the tickets, இந்த 399 rupeesக்கு யார் யார் டிக்கெட் வாங்கினாங்களோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட். ஒரு 400 ரூபாய், ஒரு 399 அப்படின்னு ஒரு சாதாரண விஷயமா இல்லாம நீங்க எல்லாருமே இந்த காஸ்க்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி ஃபார் ஆல் த ஸ்பான்சர்ஸ். அண்ட் தேங்க்யூ மஹத் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. சொன்னதுக்கு வந்திருக்கீங்க. அண்ட் கோபி அண்ணா இஸ் தேர் எவ்ரி இயர். சந்தோஷ் இஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவன் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு மனசார நான் வந்து இது நீடிக்கணும் அப்படின்னு நினச்சி விஷிங் ஆலன் அண்ட் ஹெல்ப் ஆன் ஹங்கர். வேற ஏதாவது பேசணுமா ஆலன்? லாஸ்ட் டைம் நான் அந்த டிராவல் பற்றி சொன்னேன். உங்கள் வைஃப் எங்க போயிட்டாங்களா? எங்களுக்கு இன்னுமே இருக்கு மேம். நான் வேணா ரீகால் பண்ணுவேன்னா. தேங்க்யூ சோ மச் மேம். தெரியும் மேமோட மூவி தர்மதுரை அன்பு செல்வியாவும், வட சென்னை பத்மாவும், கலாபரத்துல கௌசல்யாவும், NVB துளசியாவும் எல்லாருக்குமே தெரியும். அவங்க நடிக்கக்கூடிய மூவிஸ்லயும் சரி, அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய செயல்லையும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தாட்ல தான் நம்மளோட ஐஸ்வர்யா மேம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள மேடைக்கு ஏத்தி அழகு பார்க்கறதுல, நம்ம எல்லாரும் கூடவும் பயணிச்சுட்டு இருக்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமிதமா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து இவங்க கூடவே நம்மளோட கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆலனா ஆனா ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். எங்க இருக்கீங்க ஆலனா? வெளிய போயிருக்காங்களா? ஓகே ஃபைன். கரெக்ட்டான நேரத்துல கரெக்ட்டா ஆலனா எப்ப இருப்பாங்க அப்போதைக்கு மேம் மேல ஏத்தலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். பட் கரெக்ட்டா அவங்க இந்த டைம் வெளிய போயிருக்காங்க. சோ ஓகே மேம் கிட்ட வந்துட்டு சில கேள்விகள் கேட்கலாம் நம்ம. கண்டிப்பா. சூப்பர். நீங்க காலைல பேசினபடி பார்த்தா நம்ம எந்த மொமெண்ட்ல நீங்க நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கர் கூட இணைஞ்சீங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஏதாவது உங்களுக்கு மொமெண்ட், எனக்கு இந்த சாப்பாடு மூலமா நான் இவ்வளவு ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன், ஏங்கி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? பரவாயில்ல மேம், இந்த மொமெண்ட் ஷேர் பண்ணிட்டே நம்ம அண்ணாக்கு போயிடலாம். ஐ திங்க் சின்ன வயசுல there are days that ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்ல வந்து சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்ட டைம் கூட இருக்கு. ஸோ அது இப்போ சொல்ல வேண்டாம். பட் ஐ திங்க் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இப்படி போட்டுக்கலாம், எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் எங்கே போனாலும் இந்த பழைய கடைலாம் வேண்டாம், விட்டுறலாம். பட் எனக்கு இந்த ஜென்யூனாகவே நான் எங்கே போனாலும், எந்த ஷூட்டிங் போனாலும் ரோட்டு கடை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு. 5 ஸ்டார் கடை, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேருந்து ரோட்டு கடை வரைக்கும் முக்கியமாக நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து எல்லாருக்குமே. இப்போ நான் ஒரு படம் பண்ணேன், காக்கா முட்டை அப்படின்ற ஒரு படம். கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த படத்துல வந்து 2 குழந்தைங்க பீஸா சாப்பிட்றதுக்கான ஒரு
ஒரு முழு படம் வந்து 2 பேர் வந்து பீஸா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஒரு படமா எடுத்திருக்காரு மணிகண்டன். அண்ட் அந்த படத்துல வந்து கடைசியில நிஜமாலே அந்த பசங்க பீஸா சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஹோல் ஆஃப் ஷூட்ல நாங்கள் ஒரு 6 மாசம் ஷூட் பண்ணியிருப்போம். அந்த ஹோல் ஆஃப் ஷூட்ல அவங்க பீஸா சாப்பிடவே இல்லை. கடைசி நாள் பீஸா கொடுத்தோம். பீஸா சாப்பிடும்போது அவங்க சொன்னது நிஜமாலே அந்த ஆயா சுட்ட தோசை தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்ப்போம். இது இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக பிளாங்கெட் டிரைவ் பண்ணும்போது இது என்ன, அது ஒரு பிளாங்கெட் கூட இல்லாமல் ஏகப்பட்ட பேர் ரோட்ல வந்து தூங்கும் போது தான் வந்து அதை உணர முடியுது. ஒரு 100 ரூபாய், ஒரு 50 ரூபாய் இருக்கும். மினிமமா ஒரு பிளாங்கெட் வாங்கணும்னா ஒரு 50 ரூபாய் இருக்கும், இல்லைன்னா ஒரு 100 ரூபாய் இருக்கும். அது கூட அவங்களால வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நிறையவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பாடு ஒரு பேசிக் நெசசிட்டி, சாப்பாடு மட்டும் இல்லை, ஒரு பேசிக் நெசசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமா அதான் நான் ஆலன் கிட்ட சொன்னேன். ஆலன், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் அவர் விங்ஸ் அண்ட் இங்கே சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுல மட்டும் இல்லாமல் ஸ்லோவாக அவுட் சைட் ஆஃப் தி சென்னை, ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்றது நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில். ஐ ஹோப் அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணி அதையும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு நோக்கம்தான். டுடே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு லான்ச்சோட நாங்கள் பண்ண போகிறோம். அது வந்து ஆலனோட ஐடியா அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஐடியா. இந்த ஐடியா வந்து நான் ஒரு ப்ரீஃபாக நான் சொல்கிறேன், ஆலன் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்வாருன்னு நினைக்கிறேன். எல்லாராலையும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எவ்ரி டைம் நாங்கள் வீடியோஸ் போடுவோம். ஒரு 35 rupees நீங்கள் டொனேட் பண்ணீங்கன்னா ஒரு ஆளுக்கா ஒரு மனிதருக்கான ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் போய் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. பட் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம டெய்லி ரொட்டீன்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு நம்ம நிறைய சேனல், நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன், இல்லைனா வந்து ஒரு ரீசார்ஜ் பேஸில் வந்து ஃபோனில் ஒரு நிறைய விஷயங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக பண்ணோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் இஸ் கோயிங் டு லான்ச் அ சப்ஸ்கிரிப்ஷன் விச் இஸ் லைக் மந்த்லி வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐ திங்க் இட்ஸ் லைக் ஃபார் ஒன் இயருக்கு வந்து மந்த்லி 35 rupees if I'm right. ஓகே, மந்த்லி 35 ரூபாய் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஐடியா. ஹியூஜ் round of applause for my dear brother Alan for bringing this idea. மேபி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவார், அதுக்கான ஒரு நல்ல ஒரு டைட்டிலும் வச்சிருக்காரு. ப்ளீஸ் ஆலன், நீங்கள் சொல்லுங்கள். இது நம்மளோட இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு தருணம். நம்மளோட ப்ராஜெக்ட் ஒரு லான்ச் பண்ற ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏவி. ப்ராஜெக்ட் ஹோப். ஸோ ஹோப்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும், ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு பண்ற ஒரு விஷயம் தான் இந்த ஹோப்ன்றது. ரொம்ப நாள் ஆசை எனக்கு இது பண்ணணும்னு, விச் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். ஆனா எப்படி பண்ண முடியும்னா, ஒரு நிறுவனம் 5 வருஷத்துக்கு மேல இருக்கணும், அவங்களோட அக்கௌண்டிங் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் லெஜெட்டா இருக்கணும், அதோட லெஜர்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர்பிஐ வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி இட் டுக் அஸ் மோர் தென் 1 year பிளஸ்ஸா, 1 வருஷம் மேல நாங்க வெயிட் பண்ண கிடைச்ச பலன் தான் அது. இட் இஸ் ப்ராஜெக்ட் ஹோப் வித் ஹோப் ஆஃப் எவ்ரிபடி தான் இது. ஸோ இதை பத்தி சின்னதா சொல்லணும்னா அப்படின்னா, நாங்க கேட்கறது எல்லாம் 35 ரூபா தான். ஒரு ஆளு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி 35 ரூபா கொடுத்தா போதும். எப்படி அது முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்பார்ச்சுனேட், முடிஞ்சவங்களோட முடியாதவர்கள்
எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. ஸோ இவ்வளோ பேர் முடிஞ்சவங்க இருக்கும்போது முடியாதவர்கள் ரொம்ப கம்மி தான். என்னோட உள்ளங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்வேன், இவங்களுக்குலாம் எப்படின்னா, எனக்கு இவங்களுக்கெல்லாம் மாசம் மாசம் நான் பார்த்தே ஆகணும். நான் பார்க்கலன்னா பாதி பேர் கோவப்படுவாங்க. ஸோ உரிமையா கால் பண்ணி திட்டுறவங்க இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் யாருன்னா, நான் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னா, திருச்சியில இருந்து எங்க அண்ணனுங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாருமே பிளைண்ட், கண் பார்வை இல்லாதவங்க. அதே மாதிரி செங்கல்பட்டுல இருந்து லெப்ரசி அஃபெக்ட் ஆன எங்க உள்ளங்கள். அடுத்தது ஹோம்லெஸ் கூட்டிட்டு வந்திருக்கேன். நாங்க டெய்லி ஹோம்லெஸ் போடுறோம்ல, ஆனா எப்படி ஹோம்லெஸ்க்கு போடுறோம் என்ன பண்றோம்ன்றது தெரியாதனால அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே எனக்கு தேவைப்படுற காசுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 35 ரூபா கொடுத்தாலே அது ஒரு பெரிய மரமா ஆகி இந்த மாசம் உள்ள காரியங்களை பண்ண முடியும். ஸோ இதுக்கு பண்ண வேண்டிய தொகைன்ற பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் பேஜ், அதாவது www.helponhunger.org, அப்படி இல்லைன்னா இந்த QR ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணீங்கன்னா நிறைய இடத்துல QR எல்லா இடத்துலயும் இருக்கும். உங்களால முடிஞ்சது, நீங்க எல்லாம் வந்தவங்க 35 rupees if you gonna give per month, it gonna bring a lot of hope to a lot of people. ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை எவ்வளவு பேருக்கு கிடைக்கும். அதுக்கு சாட்சியா இருக்கிறவங்க தான் இவங்கலாம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். when we launch this, என்னோட பயணிக்க என்னோட நல்ல உள்ளங்க. ஆமா, கண்டிப்பா நம்மளோட விழாவை சிறப்பிக்க வந்து அத்தனை பேரையும், முத்துக்குமரன் அவர்களையும், ஒரு சின்ன நம்பிக்கை வந்து எல்லாரையும் வந்து எவ்வளோ பெரிய லான்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்சானா டோனர், ப்ளீஸ் நீங்களும் வரணும். பிகாஸ் யூ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் டுடே. ப்ளீஸ் கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹர். ஷமீர் ப்ளீஸ் நீங்களும் ஸ்டேஜுக்கு வரணும். ஆன் த வே. ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய NGOs இருக்கும், எப்படி நம்புறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். பட் இந்த ஆப் வந்து இது சாதாரணமாக நடக்காது. நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நிறைய செக்கிங் நடந்து ஃபைனலி ஒரு அப்ரூவல் கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட் ஆல்மோஸ்ட் took 1 year. So it gives a immense pleasure to launch this. Are we inviting anyone? That's it? Okay. இது அதுக்கடுத்து grocery distribution. அப்படியே இருங்க. இந்த ஹோப்போட எக்ஸாம்பிள் என்னன்றது நாங்க இப்பவுமே காமிச்சிட போறோம். ஏன்னா மாசம் இவங்களுக்கு எல்லாம் நாங்க மளிகை பொருள் கொடுப்போம். சோ இந்த மளிகை பொருள் போகணும்னா there is a hope needed, right? So they hope for us, we hope for you all. So that is all about a hope project. எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். சோ அதோட தொடக்கம் தான் இங்க இருந்து ஆரம்பிக்கட்டும். அடுத்த மாசம் தேவையான grocery items எல்லாம் நம்ம இப்ப கொடுக்க போறோம். அதுக்கு அடுத்து நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேரணும். நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய QR கோட்ல உங்களால முடிஞ்சதை ஸ்கேன் பண்ணி கண்டிப்பா நீங்க அனுப்பலாம். ஒருத்தவங்க ஒரு மாசத்துக்கு 30 குழந்தைங்களுக்கு காலைல சாப்பாடா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. சோ அத நேரடியா உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடுத்த மாசத்துக்கான grocery ஐட்டம்ஸ நம்ம இன்னைக்கு உங்க முன்னாடியே கொடுக்க போறோம். நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது, நம்ம முன்னாடி கூடிய ஸ்கேன் பண்ணி உங்களால முடிந்த அமௌண்ட் குறைஞ்சபட்சம் 35 ரூபாய் கொடுத்தோம்னா போதும். இது நம்மளால கண்டிப்பா சாத்தியமாகும். எல்லாம் கொஞ்சம் கைத்தட்டுவோமா? பெரிய கைத்தட்டல் ப்ளீஸ், ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும் எல்லாரும். எல்லா மக்களையும் மேடைக்கு எடுத்து அழகு பார்க்கணும். திருச்சியில இருந்து வந்திருக்காங்க, செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்காங்க, சுத்தி நம்ம தமிழ்நாடு முழுக்க பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பட் இன்னைக்கு சென்னைக்கு நம்மளால என்ன முடியுதோ அத நான் இன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கணும், மேம் சொன்ன மாதிரி நடக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கரோட அடுத்த மோட்டோவா இருக்க போகுது. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ப்ளீஸ் ஹெல்ப் ஆன் ஹங்கர் கைத்தட்டல் கொடுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் எல்லாமே. கண்டிப்பா இது இன்னும் பெருசாகும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். அடுத்த வருஷம் இன்னும் இந்த கிரௌட் வந்து அதிகமாகணும் அப்படின்றது தான் எல்லாருடைய நம்பிக்கையாவும் இருக்கு. இப்போ ஐஸ்வர்யா மேம் ஹானர் பண்றதுக்காக ஒரு பர்சனை கூப்பிட போறோம். 3 குழந்தைங்க, எல்சான்னு சொல்லிட்டு அந்த அக்கா, அவங்களோட கணவர் வந்து கைவிட்டுட்டாங்க. சின்ன குழந்தையா எங்க குட்டி பொண்ணு இருக்காள் பாத்தீங்களா, அந்த குட்டி பொண்ணை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹெல்ப் ஆன் ஹங்கர் டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 குழந்தைங்களும் ஹெல்ப் ஆன் ஹங்கர் தான் பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுல அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை தொடர்ந்து நடக்கணும். இதே மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்ம எடுத்து வளர்க்கணும், நம்ம அவங்களோட பசியை ஆத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலமா இந்த மொய் விருந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய கைதுகள் கொடுக்கலாம் இவங்களுக்கு.
இவங்களோட கையால நம்மளோட ஐஸ்வர்யா மேமுக்கு ஒரு சின்ன டோன் ஆஃப் லவ் அண்ட் இந்த பவுல்ல இருக்கக்கூடிய நெல் விதைகள் எல்லாமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. இது ஒரு டோன் ஆஃப் லவ்வா எடுத்துக்கோங்க மேம். அண்ட் அந்த ஜார்ல இருக்கக்கூடிய நெல் வந்து சின்ன சின்ன விதைகளா இருக்கலாம், பட் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களோட அன்பு பாசம் எல்லாமே சேர்த்து அந்த ஜார்ல நாங்க ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் மேம் கையால கொடுத்தா அவங்க grocery okay. Thank you. Thank you, குட்டீஸ். Bye.